வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம். ஏன்னா வேளாங்கண்ணிக்கு போகணுன்னாலும் சரி, அதே மாதிரி காரைக்காலுக்கு போகணுன்னாலும் சரி, இந்த ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இப்போது திருச்சி, தஞ்சாவூர் இந்த மார்க்கங்களில் நிறைய ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் விழுப்புரத்தில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு ரயில்கள் இருக்கிறதான்னு கேட்டால் இருக்குது. ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது. தினமுமே சென்னையில் இருந்து கிளம்பி வரக்கூடிய இந்த ரயிலானது விழுப்புரத்தில் இருந்து இரவு 11:40க்கு கிளம்பி மறுநாள் காலையில் 3:40 மணிக்கு, அதிகாலைன்னு தான் சொல்லணும், 3:40 மணிக்கு நாகப்பட்டினம் போயிட்டு அங்கே இருந்து காரைக்காலுக்கு செல்லும். இது தவிர வேறு ஏதாவது ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த மக்கள் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கோரிக்கை, விழுப்புரத்தில் இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். அப்படி இயக்கப்படக்கூடிய ரயில் நிச்சயமாக வேளாங்கண்ணியும் காரைக்காலையும் இணைக்கும் அப்படிங்கிறது தான். அது கூட புதிய ரயிலை இவங்க கேட்கல. தினமுமே விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில், மொத்தம் 2 ரயில் போய்கிட்டு இருக்கு. ஒன்று காலையில் 6 மணிக்கு கிளம்பி 9:20 மணிக்கு மயிலாடுதுறைக்கு போகும் விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு. அதை விட்டுட்டோம் அப்படின்னா பிற்பகல் 2:35க்கு போகக்கூடிய இந்த ரயிலானது 5:40 மணிக்கு மயிலாடுதுறை போயிட்டு மீண்டும் 6 மணிக்கு அங்கிருந்து திரும்பவுமே விழுப்புரம் வந்து சேர்ந்துவிடும். ஆக மாலை கிளம்பக்கூடிய ட்ரெயின் நமக்கு தேவையில்லை. காலையில் 6 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது விழுப்புரத்தில் இருந்து திருப்பாதிரை, புலியூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, மயிலாடுதுறையிலிருந்து பேரளத்திலிருந்து திருவாரூர் போய் அங்கிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் செல்லக்கூடிய மாதிரியான ஒரு பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. சரி, இந்த பாதை செட் ஆகலை அப்படின்னா இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பாதை பேரளத்திலிருந்து காரைக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பாதை. இது திருவாரூர் போய் சுற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை. பேரளத்திலிருந்து டைரெக்டாக காரைக்கால் போய் அங்கிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட முடியும். அப்படி காலையில் 6 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் 9:20க்கு மயிலாடுதுறை போனதுக்கு அப்புறம் காரைக்கால் வழியாக நாகப்பட்டினம் வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பிற்பகல் 3:35 மணிக்கு தான் மீண்டும் இந்த ரயிலானது மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு விழுப்புரத்தை நோக்கி வருகிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, காலை நேரத்தில் விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினத்துக்கு ட்ரெயினே கிடையாது. பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் நிறைய ரயில்கள் இருக்கிறது. ஆனால் பாண்டிச்சேரியும் காரைக்காலும் ஒரே பகுதி தான், ஒரே யூனியன் பிரதேசம் தான். ஆனால் போகணும் அப்படின்னா ட்ரெயின் கனெக்டிங் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆக இந்த மயிலாடுதுறை ரயிலை, காலையில் 6 மணிக்கு கிளம்பக்கூடிய ரயிலை பேரளம் காரைக்கால் வழியாக இயக்குனாங்க. முன்னாடி நாகப்பட்டினம் வரைக்கும் திருவாரூர் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆனால் இப்போ பேரளம் காரைக்கால் பாதை ஓப்பன் ஆகிட்டது. சரக்கு ரயில்கள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பாதையில் இயக்குனாங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். பகல் நேரங்களில் போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் முழுவதும் முன்பதிவில்லாத ரயில், அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால இது பயனுள்ள ரயிலாகவும் இருக்கும். இந்த ரயிலை ரயில்வே இயக்குமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.